Hi friends, welcome to Ashi's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டான பயறு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதில் பூண்டு, வெந்தயம், பயறு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். உடம்புக்கு முடியாத டைமில் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப தெம்பாக இருக்கும். குக்கரில் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் இங்கே 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் இது கூடவே நான் 1/2 கப் பச்சை பயறு எடுத்திருக்கேன். சிறுபயறு சேர்த்தும் இந்த கஞ்சி பண்ணலாம். இதுக்கு பதிலாக உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். இந்த 1/2 கப் பச்சை பயரை இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து 3 அல்லது 4 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அரிஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நாம் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த கஞ்சி செய்ய போகிறோம். குக்கர் இல்லாமலும் செய்யலாம், ஆனால் வேக கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அலசி கழுவியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். கஞ்சியாக செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறது மாதிரி இருக்கும், அதனால் பெரிய குக்கராக யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்தா போதும், ஆனால் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். பச்சை மிளகாய் 1 இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 அல்லது 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கஞ்சிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 கப் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அரிசி, பயறு எல்லாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தால் அதுவும் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம். 2 விசில் வச்சா போதும். அரிசி, பயரெல்லாம் நல்லா வெந்துடும். கஞ்சி வேகிற டைமில் இதுக்கு ஒரு சைட் டிஷ் பார்ப்போம். சிம்பிளான சைட் டிஷ் தான், சீக்கிரமாக பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை தீயில சுட்டு எடுத்துப்போம். கன்னியாகுமரி சைடில் எல்லாம் இந்த சைட் டிஷ்ஷை உப்பும்புளின்னு சொல்லுவாங்க. மிளகாவோட காம்புகளை எல்லாம் நீக்கிடலாம். ஊற வச்சிருந்த புளியை நல்லா நசுக்கி விடுவோம். கூடவே அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். கையாலே நல்லா பிசைஞ்சுக்கலாம், அப்போ தான் அந்த புளியோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இது கூட சேர்க்குறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த சைட் டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். புளியை ஊற வச்சிருந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி எல்லாத்தோட எசன்ஸும் நல்லா இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதான். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த சைட் டிஷ் கஞ்சிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சைட் டிஷ் எல்லாம் ரெடி ஆகிற டைமில் குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரிசி, பயறு எல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இனி கஞ்சிக்கான தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சிலர் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துப்பாங்க. நாம் இதில் தேங்காய் துருவல் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் சேர்க்க தேவையில்லை. லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த கஞ்சி சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியோட ஒரு சிலர் ஊறுகாய், துவையல், பப்படம் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளோட இந்த உப்பும்புளி சைட் டிஷ் இந்த கஞ்சிக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த கஞ்சியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், சஜஷன்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.